वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. நம்ம இப்போ 5வது பாடம் பார்க்கணும் இல்லையா? 4வது பாடம் நாலாவது பாடம் ஆயிடுத்து. அதோட பிரஷ்னோத்தரங்கள் வந்து பார்க்கணும். பாக்கி இருக்கு இல்லையா? சரி, ஆமாண்ணா. கேள்விகள். காஷ்ட விக்ரேதா கிமர்த்தம் புத்திர அகச்சது, இந்த கேள்விகள் ஆயிடுத்து இல்லையா? அந்த வியாக்கரண விசேஷங்கள் தான் பார்க்கணும். இல்லைண்ணா, அதுவும் நம்ம எழுதணும், அதுவும் சொல்லணும். சரி, ஓகே, எனக்கு ஞாபகம் இல்லை. சரி, நான் இப்போ கேள்வி போன பாடத்தோட இது ஒன்றுனா நம்ம இது பண்ணுவோம்னா. சரி, இப்போ பாடத்துடைய அந்த கதை அம்சம் முடிச்சிருக்கோம். அதுல இருந்து வரக்கூடியதான கேள்விகள் மோக்கன்னு எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதா இருக்கு இல்லையா? ஆமாங்க, ஆமாங்க. முதல் கேள்வி, காஷ்ட விக்ரேதா கிமர்த்தம் புத்திர அகச்சது, விறகு விற்பவன் எதற்காக எங்கு சென்றான்? காஷ்ட விக்ரேதா காஷ்டார்த்தம் வனம் அகச்சது. தத்ர கிம் கர்த்தும் ஆரபத, அங்கு என்ன செய்ய ஆரம்பித்தான்? தத்ர சஹ க்வசித் ஆசீனஹ பரிதஹ விலோக்ய விலபிதும் ஆரபத. கே தம் கருணையா கிம் அப்ருச்சன், யாரு அவனை, எவர்கள் அவனை கருணையோடு என்ன கேட்டார்கள்? தம் விலபந்தம் வீக்ஷ்ய தஸ்மின் வனே ஸ்திதாஹ தரவஹ கருணயா கிம் நிமித்தம் விலபசி இதி அப்ருச்சத். சரியா மாத்திருக்கு. ஏன்னா தம் அப்ருச்சன் முன்னாடி இருக்கு பாடத்துல, அது அழகா ஜம்முன்னு மாத்திருக்கு. சும்மா சரியா இருக்கு. அடுத்தது, காஷ்டச்சித் கிம் பிரத்யவதத், என்ன பதில் உரைத்தான் அப்படின்னு கேள்வி. சஹ அவதத் மம குடாரஸ்ய நாலம் நாஸ்தி தேன அஹம் கர்ம கர்த்தும் அசக்தஹ அஸ்மி அத்தஹ போஜ்ய ஆலபாத் விலபாமி இதி போஜ்ய அலாபாத் விலபாமி இதி அவதத் இதி பிரத்யவதத், இது பதில் உரைத்தான். தஸ்மை தே கிம் தது, அவன் பொருட்டு அவர்கள் எதை கொடுத்தார்கள்? சர்வே தரவஹ சமேத்ய தஸ்மை கிருபயா ஏகம் சிஞ்சா லகுடம் ததுஹு. ஆமா, ஏகம் சிஞ்சா லகுடம் அதது. அடுத்தது, காஷ்டச்சித் கிம் அகரத், சஹ தம் குடாரே சம்யோஜ்ய தஸ்மின் வனே ஸ்திதான் கதிசித் விருக்ஷான் அச்சினத். ததா அந்யே விருக்ஷாஹ கிம் அகுர்வன், அப்பொழுது மற்ற மரங்கள் என்ன செய்தன? ததா அந்யே விருக்ஷாஹ ரோதிதும் ஆரபந்த. சஹகார விருக்ஷா தான் கிம் பிராஹ, மாமரம் அந்த மரங்களை என்ன சொன்னது? தத் அவலோக்ய சஹகார விருக்ஷா தான் சஹகார விருக்ஷா, அந்த இடத்துல புஸ்தகம் தப்பா இருக்கு, தானு தான் சரியா இருக்கு. தானு போ பாலிஷாஹ கிமிதி விலபத ந அயம் தஸ்ய தோஷஹ இதி பிராஹ. ஸ்வயம் கிருதஹ ஏவ அனர்த்தஹ அஸ்மாபிஹி நாலஸ்ய. சரி, அது அடுத்த கேள்வி இருக்கிறதுனால அது வேண்டாம். சரி, கரெக்டா. அனர்த்தஹ கதம் ஸ்வயம் கிருதஹ அபவத்? ஸ்வயம் கிருத ஏவ அயம் அனர்த்தஹ
அஸ்மாபிஹி நாலஸ் இன்னும் சொல்லணும், நாலச தானேன அது வரையில். ஆமா, தானஸ்ய தானேன அபவத். நாலஸ்ய தானேன ஸ்வயங்கிருதः ஏவ அயம் அனர்த்தः அபவத் அப்படின்னு எழுதினா சரியா இருக்கும். கேள்விக்கு சரியா, நாலஸ்ய தானேன ஸ்வயங்கிருதः ஏவ அயம் அனர்த்தः அபவத் அப்படின்னு சொன்னா கேள்விக்கு தகுந்த பதிலா இருக்கும். இதுக்கப்புறம் விசர்க சந்தி. நம்ம ஏற்கனவே சில சந்திகள் இந்த விசர்க விஷயத்துல பார்த்திருக்கோம். இதுல என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த அகாரத்துக்கு அப்புறம் வரக்கூடியதான விசர்க்கத்துக்கு ஓகாரஹா இது சொல்லி கொடுக்க போறா. அ இத்யஸ்ய ஓகாரஹா பவதி. எப்படி? இதஹ கச்சதி, இதோ கச்சதி, ஸ்வதஹ ஜாயதே, ஸ்வதோ ஜாயதே, புதஹ ரமதே, புதோ ரமதே. இந்த எல்லா இடத்துலையும் பார்த்தோம்னா தெரியும், ஹ்ரஸ்வ அகாரத்துக்கு அப்புறம் விசர்கா இருக்கு, அது ஓகாரமாக மாறுறது. அடுத்தது சிஷ்யா நமதி, சிஷ்யோ நமதி. மியூட்ல வச்சிருந்தா கூட கொஞ்சம் சௌகரியமா இருக்கும். நான் அது ரெக்கார்ட் ஆகிட்டு ஏதாவது சொல்ல வரச்ச நம்ம மறுபடியும் ஆன் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்ட ஒரு எக்ஸசைஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜாது, அதஹா, ததஹா, ஸ்வயம். ஜாத்துன்னா கதாச்சித்து ஒரு சமயம், அதஹான்னா அதனால், ததஹான்னா அதன் பிறகு, ஸ்வயம் தானாகவே. இந்த 4 பதங்களை உபயோகிச்சு வாக்கியானி ரச்சயதா வாக்கியங்களை எழுதுங்கள் அப்படின்னு. இதை நாம தனியாக தான் எக்ஸசைஸ் பண்ணி, அதாவது ஒரு நோட்ல எழுதிக்கணும். இதே மாதிரி அடுத்தது நிஜந்த ரூபைஹி வாக்கியானி பூரயதா. நிஜ் அப்படின்னு ஒரு பிரத்யேக நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். செயல்பாட்டு வினை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது செய்கிறான் அப்படிங்கிறதுக்கு நாம நிஜந்தத்துல சொல்றதா இருந்தால் செய்வித்தான் அப்படின்னு சொல்லணும். இப்போ இங்க வாக்கியங்கள் சாமான்யமா இருக்கு. உபாத்தியாயா சிஷ்யான்னு, இந்த உபாத்தியாயா அப்படிங்கிறவர் ஆசிரியர். அவர் சிஷ்யானு சிஷ்யர்களை படிக்கும்படி செய்தார், அதாவது படிக்க வைத்தார் அப்படின்னு சொல்லணும். படத்தின படிக்கிறான். இப்போ நாம இந்த இடத்துல என்ன பண்ணணும்? உபாத்தியாயா சிஷ்யானு நிஜந்தத்துல தாத்து எழுதணும். எழுதினா எப்படி இருக்கும் அந்த ரூபம்? பாடயதி, பாடயதி. சூர்யா சூரியன், ஸ்வபாசா தன்னுடைய ஒளியினால், பாஸ் சப்தா சகாராந்த சப்தா, அதனுடைய திருத்தீய விபக்தி ஏகவச்சனம் ஸ்வபாசா, தனது ஒளியினால், ஜகத் உலகினை. இப்ப நாம இந்த இடத்துல நிஜந்தத்தை எழுதணும். பிரகாஷயதி, பிரகாஷயதி வரும். ஏன்னா நிஜந்தம் வந்தாச்சுன்னா பிரகாஷத்தேங்கிற தாது வச்சு நீங்க சொல்றீங்க இல்லையா? பிரகாஷத்தேங்கிறது வேணா ஆத்மநேபதியா இருக்கலாம். ஆனா நிஜந்தத்துல வர்றச்ச அது பிரகாஷயதி அப்படின்னு பரஸ்மைபதி போல வந்துடும். பிரகாஷயத்தேன்னு வராது, பிரகாஷயதி. அடுத்தது குருஹு சன்மார்க்கம் காண்பிக்கிறார் அப்படின்னு சொல்லணும். தரிஷயதி, தரிஷயதி. குருஹு குருவானவர், சன்மார்க்கம் நல்ல ஒரு மார்க்கத்தை வழியினை காண்பிக்கிறார். அடுத்தது வாயுஹு பாதபான் சல் அப்படின்னு இருக்கு. வாயுஹு பாதபான் சலயதி, சாலயதி. வாயுவானவர் மரங்களை அசையும்படி செய்கிறார் அப்படின்னு அர்த்தம். இது புரிஞ்சுது இல்லையா? இப்போ மொத்தம் இது எக்ஸசைஸ் நமக்கு முடிஞ்சிருக்கு. அடுத்தது பர்யாய சப்தா, சினானிம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரே அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதான மற்ற சப்தங்கள். அதுல முதல்ல விருக்ஷாக மரத்துக்கு இருக்கக்கூடியதா, மரத்தை சொல்லக்கூடியதான பர்யாய சப்தங்கள். எப்படி? விருக்ஷோ மஹி ருஹஷாகி விடபி பாதபஸ்தருஹு அனூகஹ குடசாலஹ பலாஷி த்ருத்ருமாகமாஹ.
விருக்ஷः மஹீருஹः மஹீருட் அப்படின்னு சப்தः ஷாகி விடபி பாதபः தருஹு மொத்தம் 6க்கு மேல அனோகः குடः சாலः பலாஷி துரும ஆகமாக மொத்தம் 13 பெயர்கள். இதே மாமரத்துக்கு உண்டான விசேஷமான பெயர்கள், அதாவது முன்னாடி மரத்துக்கு சாமான்யமா மரம் அப்படின்னு சொல்றதுக்கு உண்டான சப்தங்கள், இப்போ மாமரத்துக்கு உண்டான சப்தங்கள். ஆம்ரஷ்சூடோ ரசாலோ சௌ சஹகாரோதி சௌரபஹ ஆம்ரஹ சூதஹ ரசாலஹ. அசௌ அப்படிங்கிறது சப்தம், அதாவது அந்த பாதத்தை பூர்த்தி பண்றதுக்காக அயம் சப்தா அசௌ இல்லையா, அதஸ் சப்தா சேர்த்திருக்கா, அவ்வளவுதான். இப்ப நமக்கு தேவை இங்க வந்து ஆம்ரஹா சூதஹா ரசாலஹா, இந்த 3 தான் நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் பின்னாடி சஹகாரஹா அதி சௌரபஹா, மொத்தம் 5 பெயர். அசௌ அப்படிங்கிறது அதஸ் சப்தத்திலிருந்து சொல்லக்கூடியது, திஸ் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதான சப்தா. இதோட நமக்கு 5வது பாடா முடியறது, இல்ல 4வது பாடா முடியறது இல்லையா? ஆமா, அடுத்தது 5வது பாடா. இந்த பாடத்தினுடைய தலைப்பு என்னது? ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீராமச்சந்திர சுவாமினே நமஹா. இதுல இந்த நமஹான்னு பதம் வந்திருக்கு இல்லையா? நமஹான்னு சப்தா வந்தால் சதுர்த்தியந்தமாக சப்தா வரும். நமஹா யோகி சதுர்த்தி விபக்தி வரும். இது நம்ம எல்லா இடத்தையும் பார்க்கலாம், எல்லா இடத்தையும் அர்ச்சனை இல்லாததுன்னு தெரியறது இல்லையா? ராமாய நமஹா கிருஷ்ணாய நமஹான்னு எல்லா இடத்திலும் நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ இந்த சப்தத்துல இன்னொரு ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டா, இது முழுக்க ஒரே பதம். சுவாமின் சப்தா நகாராந்த சப்தா, அதனுடைய சதுர்த்தி விபக்தி ஏகவச்சனம் சுவாமினே அப்படின்னு வருது. இங்க நிறைய பெயருடைய பெயர்கள் இருக்கு. சீதா லக்ஷ்மணா பரதா சத்ருக்னா ஹனுமான் அப்படின்னு எல்லாமே இருந்தாலும் கூட எல்லாம் ஒரே சப்தமா ஆக்கப்பட்டிருக்கு, சமஸ்த பதமா ஆக்கப்பட்டிருக்கு. சீதாச்ச லக்ஷ்மணஸ்ச பரதஸ்ச சத்ருக்னஸ்ச ஹனுமான்ஸ்ச தைஹி சமேதா. இப்போ இதுல மொத்தம் பார்த்தோம்னா துவந்த சமாசா இருக்கு. அதனால எல்லாம் சேர்த்து ஒரு பதமா ஆயிடுத்துங்க. அதனாலதான் ஏகவச்சனமும் வந்திருக்கு. ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர சுவாமின் அப்படிங்கிற வரையில் ஒரு சப்தா. அதையே நம்ம சப்தமா சொல்லிண்டே வந்தா சதுர்த்தி பக்தி இப்படி வந்திருக்கும். எப்படி? ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீராமச்சந்திர சுவாமினே அப்படின்னு சதுர்த்தி பக்தி ஏகவச்சனம் வரும். சரி, இதுல என்ன பண்ண போறா இந்த பாடத்துல அப்படின்னு கேட்டா, ஸ்ரீராம பட்டாபிஷேகான்னு இந்த பாடத்துடைய தலைப்பு. இது வந்து ஸ்லோக ரூபமா இருக்கக்கூடியதான பாடா. ராமோதந்தம், ராமஸ்ய உதந்தம், உதந்தம்னா கதான்னு அர்த்தம். இந்த ராமோதந்தம்ங்கிறதான அந்த காவியத்திலிருந்து ஒரு சில ஸ்லோகங்களை மாத்திரம் எடுத்து, இன்னும் சொல்ல போனா இந்த பட்டாபிஷேக நிகழ்வை குறிக்கக்கூடியதான ஸ்லோகங்கள், அதை மாத்திரம் எடுத்து இங்க பாடமா தொகுத்திருக்கா. முதல் ஸ்லோகம் இதுல அதாயோத்யா நிவாசாஸ்தே ஜனா சர்வேபி தோஷிதாஹ அபிகம்யா ப்ருவன் ராமம் தன்யா வயமிதி த்ருதம் அப்படின்னு இருக்கு. அத அயோத்யா நிவாசாஹ தே ஜனாஹ சர்வே அபி தோஷிதாஹ அபிகம்ய அப்ருவன் ராமம் தன்யாஹ வயம் இதி த்ருதம். இப்போ இதுல கிரியாபதம் எதுன்னு தெரிகிறது அந்த ஸ்லோகத்துல. பொதுவாக ஸ்லோகத்தை நாம படிக்கிறதா இருந்தா முதல்ல ஸ்லோகத்தை படிச்சுட்டு பதச்சேதம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யோஜனான்னு சொல்லுவோம், நமக்கு வேண்டிய வகையில அமைச்சுக்கணும்.
அப்படி அமைக்கும் பொழுது முதல்ல கவனிக்க வேண்டியது கிரியாபதம். இந்த ஸ்லோகத்துல எது கிரியாபதம் அப்படின்னு தெரியறதா? அப்ருவன், அப்ரூதாம், அப்ருவன் அப்படின்னு வரும். லங் லகாரத்துல பகுவச்சனம். ப்ரூஞ்ச் வியக்தாயாம் வாச்சின்னு தாது இல்லையா? அபவத் அபவதாம் அபவன்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி அப்ருவன் சொன்னார்கள். சரி, யாரு சொன்னார்கள் அப்படின்னு கேட்டா ஜனாஹா அப்ருவன், ஜனங்கள் சொன்னார்கள். சரி, அவர்கள் எப்பேற்பட்டவர்கள் அப்படின்னு கேட்டா அதுக்கு ரெண்டு விசேஷனம். ஒன்னு தோஷிதாக, இன்னொன்னு அயோத்தியா நிவாசாக. ஆமா, அயோத்தியா நிவாசாக அப்படின்னு என்ன அர்த்தம்? அயோத்தியில் வசிப்பவர்கள். தே அயோத்தியா நிவாசாக, அயோத்தியில் வசிக்க கூடியவர்கள். யார் அவர்கள்? இந்த ஜனாக, ஜனங்கள். அவர்களுக்கு விசேஷனம் என்னது? தோஷிதாக, சந்தோஷப்படுத்தப்பட்டவர்களாக. அப்படின்னு என்ன அர்த்தம்? இவ்வளவு நாளைக்கு ராமர் பட்டாபிஷேகம் பண்ணிக்காம இருந்தார். அவர் பண்ணிட்ட பட்டாபிஷேகத்தினால இவர்கள் திருப்தி அடைந்தார்கள். துஷ்டஹா அப்படின்னா சந்தோஷம் அடைந்தவன். தோஷிதஹா அப்படின்னு அர்த்தம் சந்தோஷப்படுத்தப்பட்டவன் அர்த்தம். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். பின்னாடி சத்தம் ஜாஸ்தியா இருக்கு, நமக்கு இது கிளாஸ்ல ரெக்கார்ட் ஆகும் இல்லையா, அதுக்காக சொல்றேன். துஷ்டஹா அப்படின்னு சொன்னா சந்தோஷம் அடைந்தவன். நம்ம இந்த வைதிகத்தை கூட பார்க்கலாம். துஷ்டாஹா அப்படின்னு சொல்லி கேட்போம், பிரதிவச்சனம் கூட சொல்லுவார். தோஷிதாஹா அப்படின்னு அர்த்தம் சந்தோஷப்படுத்தப்பட்டவர்களா இருக்கா. யாருன்னு கேட்டா ஜனாஹா, சர்வேபி ஜனாஹா, தே சர்வேபி ஜனாஹா அயோத்தியா நிவாசாக, அயோத்தியில் வசிக்க கூடியதான அத்தனை மனிதர்களும் ஜனாக, ஜனங்களும் சந்தோஷம் அடைந்தவர்களாக ராமம் அபிகம்ய, கம்னு தாத்து, அந்த தாத்துனுடைய யபந்தம் பதம் அபின்னு உபசர்க்கம் சேர்ந்திருக்கிறதுனால அபிகம்ய அப்படின்னு அர்த்தம். அருகில் சென்று விட்டு. யாருடைய அருகில்? ராமனுடைய அருகில் சென்று விட்டு. ராமம் அபிகம்ய, ராமனிடம் சென்று விட்டு. துருதம் உடனேயே, சந்தோஷத்துல உடனேயே என்ன சொன்னார்கள்? தன்யாஹா வயம், நாங்கள் என்ன சொல்றது, கிருதகிருத்தியாகான்னு சொல்லுவோம், புண்ணியவான்கள் அப்படின்னு அர்த்தம். நன்றி உடையவர்கள், புண்ணியவான்கள் அப்படின்னு சொன்னாலாம். யாரு சொன்னா அப்படின்னு கேட்டா அயோத்தியா வாசிகள். இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய யோஜனா எப்படி இருக்கு? அத பிறகு தே சர்வே அபி அயோத்தியா நிவாசாக, அத பிறகு தே சர்வேபி அவர்கள் அனைவரும். எவர்கள் அனைவரும்? அயோத்தியா நிவாசாக, அயோத்தியில் வசிக்கக்கூடிய அவர்கள் அனைவரும். தோஷிதாக சந்தோஷப்படுத்தப்பட்டவர்களாக இருந்து கொண்டு. ராமம் அபிகம்ய ராமனை நோக்கி சென்று விட்டு. வயம் துருதம் உடனேயே. வயம் நாங்கள். தன்யாக நன்றி உடையவர்களாக அல்லது புண்ணியவான்களாக இருக்கிறோம். இது என்று அப்ருவன் சொன்னார்கள் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய யோஜனா. இதுல இந்த தோஷிதாக அப்படின்னு இருக்கு இல்லையா, இது எதற்கு விசேஷனம் அப்படின்னு தெரியறதா? அயோத்தியா நிவாசாக, அதே போலவே தோஷிதாக, இந்த ரெண்டு பதங்களும் எதற்கு விசேஷனம்? அது தெரியறதா? ஜனாஹா. ஆமா, ஜனாஹா அப்படிங்கிறதுக்கு விசேஷனம். சரி, இந்த துருதம்னு ஒண்ணு இருக்கே, அது தன்யாஹா இல்ல. தன்யாஹா அப்படிங்கறது கூட ஜனங்களை தான் குறிக்கிறது, அதுவும் பகுவச்சனத்துல இருக்கு. இந்த துருதம் அப்படிங்கிறது த்விதீயா விபக்தி ஏகவச்சனத்துல இருக்கு. இது அதுவும் இல்லை. பார்த்தா அப்படி இருக்குல்ல, அதுவும் இல்லை. நான் இங்க ஒரு விசேஷம் இருக்குங்கிறதுக்காக மெனக்கட்டே சொல்லிட்டு இருக்கேன்.
கிரியா விசேஷனம் அப்படின்னு பேரு. நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். மதுரம் கோகிலா மதுரம் காயத்திங்கிற வாக்கியம் நம்ம போன புத்தகத்துல படிச்சோம். ஞாபகம் இருக்கா? மதுரம் காயதி. அந்த மதுரம் அப்படிங்கிறது கிரியா விசேஷனம் இல்லையா? அத போலதான் இங்கேயும் திருத்தம் அப்படிங்கிறது. மெதுவாக செல்கிறான், வேகமாக நடக்கிறான். இப்போ இந்த மெதுவாக வேகமாக அப்படின்னு சொல்ற he goes slowly அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த ஸ்லோலிங்கிறதோ மெதுவாக அப்படிங்கிறதோ எல்லாமே கிரியா விசேஷனம், அட்வர்ப் அப்படின்னு பேர். இந்த கிரியா விசேஷனமா இருக்கக்கூடியது த்விதீயா விபக்தி ஏகவச்சனமாகவும் நபும்சகலிங்கத்தை சேர்ந்ததாகவும் இருக்கும். சில இடங்கள்ல மட்டும்தான் திருத்தீயா விபக்தியில இருக்கும். உச்சைஹி காயதி. இந்த உச்சைஹி அப்படிங்கிறது இங்க திருத்தீயா விபக்தி அந்த பதம் கிடையாதது, அத போல இருக்கும். இன்னும் சரியா நான் நல்ல உதாரணம் காமிக்கிறதா இருந்தால் வேகேன, வேகேன தாவதி. இப்போ இந்த இடத்துல வேகேனங்கிறது திருத்தீயா விபக்தி அந்த பதம் தான். இந்த உச்சைஹிங்கிறது கூட பார்க்கறதுக்கு திருத்தீயா விபக்தி போல இருக்குமே தவிர்த்து அது திருத்தீயா விபக்தி கொண்டது இல்லை, அது அவ்வியம். அதனால அது நல்ல ஒரு உதாரணமா இருக்காது. இந்த வேகேன தாவதிங்கிறது நல்ல ஒரு உதாரணமா இருக்கும். திருத்தீயா விபக்திலையும் சிலது எங்கேயாவது வரும். ஆனா பெரும்பாலும் வரக்கூடியது இங்க எப்படி வருதுன்னு கேட்டால் த்விதீயா விபக்தி ஏகவச்சனம் நபும்சகலிங்கத்துல வரும். அப்பேற்பட்ட ஒரு சப்தம் தான் இது திருத்தம் அப்படின்னு. சரியா? அடுத்த ஸ்லோகம். சாதகாஸ்து கனான் திருஷ்ட்வா மயூராஸ்ச யதா சிசூன் ஆசாத்ய மாதரஸ்தோஷம் ததா பிராபுர்ஜனா புவி. இங்க இந்த ஸ்லோகத்துல கிரியாபதம் எதுன்னு தெரிகிறதா? திருஷ்டுவா. திருஷ்டுவாங்கிறது இன்னும் கிரியா தொடர்ச்சி இருக்கு. அங்க பார்த்து விட்டுன்னு கிரியாபதம்னா அந்த கிரியா முடிஞ்சது சொல்லதா இருக்கும். பெரும்பாலும் இந்த மாதிரியான காவியங்கள்ல பூத காலத்தை சொல்லக்கூடியதா தான் இருக்கும். இப்படி ஆயிடுத்து, இப்படி நடந்தது அப்படின்னு. பிராபுஹு இருக்கு இல்லையா, அதுதான் இங்க கிரியாபதம். ஆமா, ஆப்லு கதௌ தாது, அதனுடைய லிட் லகார ஆபா ஆபதுஹு ஆபுஹு பிரா உபசர்கா பிராபுஹு. அடைந்தார்கள். யார் எதை அடைந்தார்கள்? முதல்ல யார் அடைந்தார்கள் அப்படின்னு கேட்டா ஜனாஹா பிராபுஹு, ஜனங்கள் அடைந்தார்கள். எதை அடைந்தார்கள்? பிராபுஹு அடைந்தார்கள். எதை யார் அடைந்தார்கள்? ஜனாஹா பிராபுஹு, ஜனங்கள் அடைந்தார்கள். எதை அடைந்தார்கள்? தோஷம் பிராபுஹு, தோஷம் தோஷா சந்தோஷா அப்படின்னு அர்த்தம். சம் உபசர்கா இல்லாம இருந்தாலும் அதை நாம சொல்லலாம், அதே அர்த்தம் தான். வீட்டில் வச்சுங்க நல்லா இருக்கும். சந்தோஷம், சந்தோஷத்தை. பிராபுஹு அடைந்தார்கள். சரி, இப்போ விஷயத்தை சொல்லியாச்சு. ஜனங்கள் சந்தோஷத்தை அடைந்தார்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. எதை போல அடைந்தார்கள் அப்படிங்கிற ஒரு உவமை அதுக்கு சொல்ற. சாதகாஸ்து கனான் திருஷ்ட்வா மயூராஸ்ச. கணஹ அப்படின்னா மேகஹான்னு அர்த்தம். கணான் ராமான் புரியல. கணஹான்னா புரியல, அந்த வாய்ஸ் பிரேக். கணஹ அப்படின்னா மேகஹான்னு அர்த்தம். கணான் அப்படின்னு சொன்னா மேகான், மேகங்களை, ராமானு மாதிரி மேகங்களை திருஷ்டுவா பார்த்து விட்டு, மயூராஹா மயில்கள், அப்புறம் சாதகாஸ்ச, இந்த சாதக பட்சின்னு ஒண்ணு உண்டு, இது கேள்விப்பட்டது உண்டா? இந்த சாதக பட்சி தாகம் எடுத்தால் சாமானிய ஜலத்தை குடிக்காதான். மழை பெய்யும் பொழுது நேரடியாக எந்த ஒரு சம்பந்தம் இல்லாத நேரடியா விழும் இல்லையா, அதை அப்படியே வாயை திறந்து அதை கிரகிச்சுக்கும் அப்படின்னு சொல்லுவா. இது கேள்விப்பட்டது உண்டா? சாதக பட்சி, இப்படி ஒரு பட்சி இருக்கு. அது அப்படிதான் ஜலம் குடிக்குமா.
வாயை திறந்துட்டு மழையிலிருந்து வரக்கூடிய ஜலத்தை மட்டும்தான் குடிக்குமா, வேற எந்த ஜலத்தையும் அது குடிக்காது அப்படின்னு. இதுக்கு ஒரு பிரசித்தமா நீதி ஸ்லோகம் கூட உண்டு. இந்த நீதி சதகத்துல ரே ரே சாத்தக சாவதான மனசா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வரும், ரொம்ப அழகா இருக்கும். அதாவது சாத்தக பக்ஷி போற மேகத்தெல்லாம் பார்த்து நீ மழை வேணும் மழை வேணும் கேட்காத, கொடுக்கிற மேகங்கள் தான் மழை கொடுக்கும் அப்படின்னு. இது எதுக்காக சொல்ற அப்படின்னா, நம்ம யார்கிட்ட உதவி கேட்போம் இல்லையா, அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சும்மா சும்மா போய் உதவியெல்லாம் கேட்காத, உனக்கு மரியாதை இருக்காது. யாரும் உனக்கு உண்மையா உதவி பண்ணுவான்னு உனக்கு தோன்றது அவன்கிட்ட தான் கேட்கணும், எல்லார்ட்டையும் கேட்டு கூடாது, உன்னுடைய கௌரவம் போயிடும் அப்படின்னு கவி அந்த சாதக பக்ஷிய உபமானமா வச்சுட்டு இந்த விஷயத்த சொல்லி கொடுப்பார். இது இப்ப நம்ம எதுக்காக சொல்றோம்னு கேட்டா, இந்த சாதக பக்ஷி அப்படிதான் ஜலம் குடிக்குமா, மேகத்திலிருந்து நேரடியாக விழக்கூடியதான அந்த ஜல துளிகளை தான் குடிக்குமா. அப்போ இந்த மயில்கள் ஆகட்டும் அல்லது இந்த சாத்தக பக்ஷி ஆகட்டும், இந்த ரெண்டுத்துக்கும் ரொம்ப விரும்பி எதிர்பார்க்கக்கூடியது எதுன்னு கேட்டா இந்த மேகங்கள் இல்லையா. மேகங்கள் வந்தாதான் அதுக்கு ஜலம் கிடைக்கும். மயிலுக்கு மேகங்களை பார்த்தால் சந்தோஷம் வரும். அப்படி இருக்கிறதுனால இந்த மேகங்களை திருஷ்டுவா பார்த்து விட்டு மயில்களுக்கும் சாத்தக பட்சிகளுக்கும் எப்படி ஒரு சந்தோஷமானது ஏற்படுமோ ததா அத போல சந்தோஷம் பிராபு, சந்தோஷத்தை அடைந்தார்கள் ஜனாக. ஒரு உபமானமா இருக்கு. இன்னொன்னு, மாதரஷ்ட சிசூனு ஆசாத்திய, அம்மாக்கள் தங்களுடைய குழந்தை, நம்மளே பார்க்கலாம் பிரதிதினம் குழந்தைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும் பொழுது வந்த உடனே ஆசாத்திய அவர்களை அடைந்து எவ்வளவு சந்தோஷப்படுறா இல்லையா. மாதரஹா சிசூனு அடைந்து, சிசுக்களை அடைந்து, ஒண்ணு புதுசா பிறந்த குழந்தைகள் பார்த்து அம்மாக்கள் படுகின்ற சந்தோஷம், அல்லது குழந்தையே கொஞ்ச நேரத்துக்கு வெளில எங்கேயோ போயிருக்கான், போயிட்டு வரும் பொழுது அந்த பாசத்தோடு ஒரு சந்தோஷத்தை பார்ப்பா இல்லையா. அதை போல யதா எவ்வாறு சாத்தகாக மயூராச்ச கனானு திருஷ்டுவா, சாத்தக பக்ஷியும் மயில்களும் மேகங்களை பார்த்துவிட்டு தோஷம் பிராபுகு, சந்தோஷத்தை அடைகின்றனவோ, யதா எவ்வாறு மாதரஹா தாய்மார்கள் சிசூனு ஆசாத்திய குழந்தைகளை அடைந்து ஷதுலு கதௌ விஷரண கத்யவசானயோகோன்னு இருக்கு. ஷதுலு விஷரண கத்யவசானயோகோ அப்படின்னு அந்த தாது. ஆசாத்தியன்னு அடைந்து விட்டு, மாதரஹா தோஷம் யதா பிராபுகு, எவ்வாறு சந்தோஷம் அடைவார்களோ ததா அவ்வாறு புவி, இந்த பூமியில் அந்த ஜனங்கள், எந்த ஜனங்கள், அயோத்தியாவாசி ஜனங்கள் சந்தோஷம் பிராபுகு அடைந்தார்கள் அப்படின்னு இருக்கு. அடுத்தது, அதாபிஷேகம் ராமஸ்ய வசிஷ்டாத்யாஹ முதான்விதாஹ சஹிதா மந்திரிபிஷ்சக்ருஹு வசவோ வாசவம் யதா. அத பிறகு ராமனுடைய அபிஷேகம், பட்டாபிஷேகத்தை வசிஷ்டாத்யாக, வசிஷ்டர் முதலியவர்கள், அவர் யார்கள்னா ரிஷிகள்னு அர்த்தம் வச்சுப்போமே. வசிஷ்டாத்யாக, வசிஷ்டன் முதலியவர்கள், முதான்விதாக அப்படின்னு அர்த்தம், சந்தோஷத்துடன் கூடியவர்களாக, அன்விதாக சேர்ந்தவர்களாக, எதோடு, முதான்னா சந்தோஷத்தோடு, திருதியாபக்தியந்தம், முதான்விதாக சந்தோஷத்துடன் கூடியவர்களாக, சகிதாக சேர்ந்தவர்களாக, யாருடன் சேர்ந்தவர்களாக, மந்திரிபிகி மந்திரிகளோடு சேர்ந்தவர்களாக. வசிஷ்டர் முதலியவர்கள் மந்திரிகளோடு சேர்ந்தவர்களாக, சந்தோஷத்துடன் கூடியவர்களாக, அபிஷேகம் சக்ருஹு, ராமனுடைய அபிஷேகம், பட்டாபிஷேகத்தை சக்ருஹு செய்தார்கள். அது எதை போல அப்படின்னு கேட்டா, யதா வசவஹா வாசவம், யதா எவ்வாறு, வாசவஹான யாரு, இந்திரஹான்னு அர்த்தம். வாசவம் அதாவது இந்திரனை எப்படி
அபிஷேகம் செய்தனரோ அமர்த்தினரோ யாரு? வசவஹா. இந்த அஷ்ட வசுக்கள்னு சொல்றோம் இல்லையா, துருவஹா முதலிய 8 பேர். அந்த 8 பேர் எப்படி இந்திரனை பட்டாபிஷேகம் செய்தனரோ அமர்த்தினரோ அதை போல இங்கே வசிஷ்டர் முதலியதான ரிஷிகள் அல்லது வசிஷ்டர் முதலிய அங்க இருக்கக்கூடிய பெரியோர்கள் மந்திரிகளோடு சேர்ந்து ராமனுடைய பட்டாபிஷேகத்தை சக்ருஹு செய்தார்கள். இந்த ஸ்லோகத்துல சக்ருஹு அப்படிங்கிறது தான் கிரியாபதம். இது என்ன தாதுன்னு தெரியறதா? கிருஞ்சு கரணின்னு தாத்து இருக்கு இல்லையா, கரோதி குருதா, அதனுடைய லிட்லகாரம். சகார சக்ரதுஹு லிட்லகார. சகார சக்ரதுஹு சக்ருஹு, அந்த சக்ரு தான். ஆமா, அதுதான் இருக்கு. அடுத்தது அபிஷேகோத்சவே சர்வே சுக்ரீவாத்யாஹ் கபீஸ்வராஹ யதார்ஹம் பூஜிதாஸ்சாசன் ஸ்ரக்கந்தாம்பரபூஷணைः. அபிஷேகோத்சவே, அபிஷேகस्य உற்சவः அபிஷேகோத்சவः, இல்லைன்னா அபிஷேகः ஏ உற்சவः அபிஷேகோத்சவः. அபிஷேகோத்சவே, அபிஷேக உற்சவத்தில், சர்வே எல்லாரும், எல்லாரும் யார்? எல்லாரும் சுக்ரீவாத்யாக, சுக்ரீவன் முதலியவர்கள். யார் அவர்கள்? சுக்ரீவன் முதலியவர்கள். கபீஸ்வராக, வானர தலைவர்கள். சுக்ரீவனை முதன்மையாக கொண்ட வானர தலைவர்கள் பூஜிதாக ஆசன். பூஜிதாக, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்லோகத்துல பார்த்தோம், தோஷிதாக அப்படின்னு பார்த்தோம். துஷ்டஹா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? சந்தோஷம் அடைந்தவன், சந்தோஷத்துடன் கூடியவன். நம்ம இதை ரொம்ப நிறைய இடத்துல உபயோகப்படுறோம். துஷ்டஹான்னு ஒரு பதம் உபயோகப்படுத்துறோம் இல்லையா? துஷ்டஹான்னு அர்த்தம் தோஷம் உடையவன் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அப்ப துஷ்டஹான்னு அர்த்தம் தோஷம் உடையவன், அதாவது சந்தோஷம் உடையவன். ரெண்டும் ஒரே மாதிரி பதம். தோஷிதஹாங்கிறது அப்படி இல்லை, சந்தோஷப்படுத்தப்பட்டவர்னு அர்த்தம். ஏன் இதை சொல்றேன்னு கேட்டா, இங்க அந்த மாதிரி ஒரு பதம் தான் இருக்கு. பூஜிதஹா, சந்தோஷப்படுத்தப்பட்டவன் அர்த்தம். பூஜிதஹா, பூஜிதாக அப்படின்னு பகுவச்சனத்துல இருக்கு. ஏன்னா சுக்ரீவாத்யாக கபீஸ்வராக பூஜிதாக, சுக்ரீவன் முதலிய கபி வானர தலைவர்கள் பூஜிக்கப்பட்டவர்களாக ஆசன் இருந்தனர். அதுவும் எப்படி? யதார்ஹம் அப்படின்னு அர்த்தம், அவர்களுடைய யோகியதையை அனுசரிச்சு. எல்லாரையும் ஒரே மாதிரி பூஜிக்க முடியாது இல்லையா? படையில சிலர் ரொம்ப முக்கியமானவர் இருப்பாங்க, சிலது அதை விட கொஞ்சம் முக்கியமா இருப்பாங்க. இப்படி அந்தந்த தரத்துக்கு ஏற்றபடி யதார்ஹம். அது ரெண்டு விதமாகவும் எடுத்துக்கலாம். குறைச்சலா இருக்கிறவாளுக்கு அதிகப்படியா இல்லாத, அதிகப்படியா இருக்கிறவாளுக்கு குறைச்சலா இல்லாத, அவர்களுக்கு தகுந்ததுக்கு ஏற்றபடி சரியான முறையில் அர்த்தம். யதார்ஹம் பூஜிதாக, பூஜிக்கப்பட்டவர்களாக ஆசன், ஆசீத் ஆஸ்தாம் ஆசன். சரி, எவைகளால பூஜிக்கப்பட்டார்கள் அப்படின்னு கேட்டா, ஸ்ரக்கந்தாம்பர பூஷணை, ஸ்ரக்ச கந்தஸ்ச அம்பரஸ்ச பூஷணானிச்ச, இல்லைன்னா பூஷணஸ்ச அப்படின்னு சேர்த்து ஒரேடியா ஸ்ரக்கந்தாம்பர பூஷணாஹ, பூஷணானி, பூஷணம் நபும்சகலிங்கம் வரும் இல்லையா, பூஷணானி தை, திருத்தீயா பக்தி நபும்சகலிங்கத்துல வரணும். பூஷணம் பூஷணே பூஷணானி, பூஷணம் பூஷணே பூஷணானி, பூஷணேன பூஷணாபியாம் பூஷணை, அதுதான் இங்க வந்திருக்கு இல்லையா? இப்ப என்ன அடுத்து? சரக்குன்னு என்ன அர்த்தம்? சரக்குன்னா மாலைன்னு அர்த்தம். கந்தகான்னா நமக்கு தெரியும், அம்பரம்னா வஸ்திரம், பூஷணம்னா அணிகலன், ஜுவல்ஸ் அப்படின்னு அர்த்தம். இவைகளால் ஸ்ரக்கந்தாம்பர பூஷணை, மாலை அந்த ஸ்ரஜ சப்தத்தோட பிரதமா விபக்தி தான் ஸ்ரக், அதுதான். அப்படிதான், அதோடைய மூலமே கூட ஸ்ரக்கு தான் வரும், பிராதிபதிகம்.
இந்த ஜலமுக் ஜலமுச்சௌ ஜலமுச்சஹா அப்படின்னு வருது இல்லையா, இது இன்னும் கூட பார்த்தா வணிக் வணிஜௌ வணிஜஹா அப்படின்னு வரும். அதனுடைய பிரதமா விபக்தி வணிஜ் சப்தா ஜகாராந்த சப்தா. அத போலதான் ஸ்ரஜ் சப்தா தான் ஜகாராந்த சப்தா. ஸ்ரக் அப்படிங்கிறது பிரதமா விபக்தி ஏகவச்சனம், பிராதிபதிகம் ஸ்ரஜ். இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியுமா? இந்த அந்தங்களை நான் நம்ம அந்த கிளாஸ் ஒருத்தர் சொல்லி கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்கா? சொல்றேன். அந்த அந்தத்தை வச்சு நம்ம இந்த அகாரமோ ஈகாரமோ வரும்போது நம்ம சாதாரணமா இது பண்றது பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுதான் பார்த்துருக்கோம். சரி, நான் இன்னொரு ஐடியா சொல்றேன். அதாவது நம்ம வந்து அந்த ஐடியா எங்க நமக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு கேட்டா, அஜந்த புல்லிங்க சப்தத்துல ஆகும். ஹரிஹி, ஹரி, குரு அப்படின்னு நம்ம அந்த அந்தத்துல இருக்கிற சப்தத்தை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனா ஹலந்த சப்தத்துல அப்படி கண்டுபிடிக்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு ஸ்ரக் ஸ்ரஜௌ ஸ்ரஜஹான் இருக்கு, இது என்ன அந்தஹான்னு கேட்டா எப்படி சொல்லுவா? கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதுக்கு ஒரு அப்படி நம்மளால அது பிரதமா விபக்தி ஏகவச்சனம் வரும்போது சட்டுன்னு மாறி போயிடுறது. இதே ஜலமுக் சப்தா அது ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறதுனா ஜலமுக் ஜலமுச்சௌ ஜலமுச்சஹான்னு ஆரம்பிக்கிறது. ஜலமுச் சப்தா சகாராந்த சப்தா. ஆனா அது ஆரம்பிக்கும் போது ஜலமுக் ஜலமுச்சௌ ககாராந்த சப்தம் மாதிரி இருக்கும், ஆனா அது சகாராந்த சப்தா. அத போல இது இங்க நம்ம பார்த்தோம்னா ஸ்ரக் ஸ்ரஜௌ ஸ்ரஜஹா ஸ்ரக்குன்னு தானே வருது, ககாராந்த சப்தம் போல இருக்கும், ஆனா ஜகாராந்த சப்தா. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த சப்தத்தை ஒரு தடவை சொல்லி பார்க்கணும். சப்தத்தை சொல்லும் பொழுது நமக்கே ஒரு சம்ஸ்காரம் ஏற்பட்டு இருக்கிறதுனால, நம்ம கேள்விப்பட்டு இருக்கிறதுனால தானாவே நமக்கு சப்தம் சரியா வந்துடும். இந்த ஸ்ரக் அப்படிங்கிறது என்ன அந்தம்னு தெரிய வேண்டாம், ஆனா சப்தம் சொல்லுன்னு சொன்னா கரெக்டா சொல்லிடுவா. ஸ்ரக் ஸ்ரஜோ ஸ்ரஜஹான்னு இல்லையா? இது அனுபவிச்சது உண்டா? அப்போ கரெக்டா வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டா, இந்த பிரதமா விபக்திகளுடைய திவச்சனம் சொல்றோம் இல்லையா? இப்போ ஸ்ரக் ஸ்ரஜௌ அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஸ்ரஜௌன்னு எடுத்துக்கணும். ஸ்ரஜௌன்னு எடுத்துட்டு அதுல கடைசி அச்சு எழுத்து நீக்கிடணும். இப்போ இந்த பிரதமா விபக்தி அல்லது த்விதியா விபக்தி ரெண்டுத்துல ஏதோ ஒரு திவச்சனத்தை மட்டும்தான் எடுத்துக்கணும். பிரதமா விபக்தியினுடைய திவச்சனம் வச்சுப்போமே, பிரதமா விபக்தியினுடைய திவச்சனம் அதை எடுத்துட்டு அதனுடைய கடைசி அச்சு எழுத்து இருக்கு இல்லையா, வவல், அதை நீக்கிடணும். நீக்கினா அந்த சப்தம் எதோட முடியுதுன்னு பார்க்கணும். இப்போ இங்கே நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸ்ரக் அப்புறம் சப்தம் எப்படி வருது எடுத்துட்டோம்னா சப்தத்தை சொல்லி பார்த்துடணும். ஸ்ரக் அப்புறம் ஸ்ரஜௌ ஸ்ரஜௌ. இப்போ நமக்கு தேவை அந்த ஸ்ரஜௌ தானே, பிரதமா விபக்தி திவச்சனம் தான் நமக்கு தேவை. அந்த ஸ்ரஜௌன்னு எடுத்துப்போம். ஸ்ரஜௌன்னு பதத்துல அந்த பதத்தை தனித்தனியா பிரிப்போமே, சு பிளஸ் ரு பிளஸ் ஜு பிளஸ் ஔ இல்லையா? சு பிளஸ் ரு பிளஸ் ஆ பிளஸ் ஜு பிளஸ் ஔ, இதுதான் சப்தத்தில் இருக்கக்கூடிய சொற்கள். இதுல கடைசியா இருக்கக்கூடியதான ஸ்வர எழுத்தை நீக்கிடணும். கடைசியா இருக்கக்கூடியது ஸ்வர எழுத்து எது? ஸ்ரஜௌல ஔ. அதை எடுத்துடுவோம். எடுத்துட்டா மீதி என்ன பாக்கி இருக்கு அந்த பதத்துல? ஸ்ரஜ். ஸ்ரஜ். இப்போ எதுல முடிகிறது அது? இஜ்ஜி. அப்ப ஜகாராந்த சப்தா. இதை வச்சு பார்த்தா நம்ம எங்க வேணா கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் ஒரு சப்தம் சொல்றேன். சப்தம் வந்து வேதாக அப்படின்னு ஆரம்பிக்கிறது. வேதாக. இந்த சப்தம் மேற்கொண்டு எப்படி தொடரும் தெரியுமா? வேதாக, வேதசௌ, வேதசா. இப்போ இந்த வேதாக அப்படிங்கிற முதல் பிரதமா விபக்தி ஏகவசனத்தை பார்த்தால் இது என்ன என்ன அந்தஹான்னு கண்டுபிடிக்க முடியுமோ? முடியாது. ஆனா வேதசௌன்னு பார்த்தா கண்டுபிடிச்சலாம். இது என்ன அந்த சப்தம் தெரியுமா? சகாராந்தம். வேதா சகாராந்தா சொல்ற இல்லையா? சகாராந்தம். கரெக்ட். கால வந்தது சான் கரெக்ட். ஏன்னா வேதா சௌல ஔ கட் பண்ணியாச்சு, மீதி என்ன பாக்கி இருக்கு? சா. அப்ப இது சகாராந்த சப்தா.
நடுவுல கூட ஒரு சந்தேகம் கேட்டிருந்தேன் அவருக்கு, ஆத்மா ஆத்மானோ ஆத்மானா அப்படின்னு. அங்கேயும் பார்த்தா இப்ப ஆத்மான்னு பார்த்தா இது என்ன அர்த்தம், ரமா மாதிரி இருக்கேன்னு தோணும். ஆனா அடுத்த பதத்தை பார்க்கணும், ஆத்மா ஆத்மானோ இருக்கா, அந்த ஆத்மால அவு கட் பண்ணிட்டா மீதி என்ன பாக்கி இருக்கு, இன்னுதான். அப்போ இது என்ன அந்த சப்தா, நகார அந்த சப்தம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இது எதனால எனக்கு அன்னைக்கு என்ன நகாராந்த நபும்சகலிங்கத்துல ஷர்மன் சப்தா அதுல வந்திருந்தது. அத ஷர்மன்னா இது ஹாப்பினஸ்ன்னு வேற அந்த சப்தமுதிரி லாஸ்ட்ல போட்டிருந்தா. அது வேற, அது ஷர்மானோ அது வேறு, ஷர்ம ஷர்மணி ஷர்மானி வேறு. அதை வச்சுதான் எனக்கு குழப்பம் வந்த அப்புறம் உங்கள்கிட்ட அது அதை இப்படி கண்டுபிடிச்சிடலாம் நம்ம ஈஸியா. சப்தத்தை என்ன அந்த சப்தான்னு ஹலந்தத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு வழி, டெக்னிக்கல் இது. இப்போ நாம பார்த்துட்டு இருக்கிறது இந்த அபிஷேகோத்சவே அப்படிங்கிற ஸ்லோகம். அபிஷேக உற்சவத்தில் சர்வே எல்லாரும், யாரு, சுக்ரீவாத்யாக கபீஸ்வராக, சுக்ரீவன் முதலியதான எல்லா வானர தலைவர்களும் யதார்ஹம் அவர்களுடைய தகுதிக்கு ஏற்றபடி பூஜிதாக பூஜிக்கப்பட்டவர்களாக ஆசன் இருந்தார்கள். எவைகளால், ஸ்ரக்கந்தராம்பர பூஷணை. அடுத்தது, விசிஷ்ய முக்தாஹாரேண சீதையா ஹனுமான் முதம் பூஜிதஸ்ச ததா லேபே யதா சீதாவலோகனே. விசிஷ்ய அப்படின்னா விசேஷமாக, ஹனுமான் ஆஞ்சநேயர் சீதையா சீதையினால் பூஜிக்கப்பட்டார். எதை கொடுத்து பூஜிக்கப்பட்டார், அதாவது எதனால் பூஜிக்கப்பட்டார், முக்தாஹாரேனா முத்து மாலை கொடுக்கப்பட்டவராக விசேஷமாக பூஜிக்கப்பட்டார் இல்லையா. விசிஷ்ய சீதையா ஹனுமான் முக்தாஹாரேன பூஜிதா. இதோட ஒரு விஷயம் முடிஞ்சிருக்கு. இதை பெற்றுக்கொண்ட ஹனுமார் எவ்வளவு சந்தோஷம் அடைஞ்சார் அப்படின்னு கேட்டா, யதா எவ்வாறு சீதாவலோகனே, சீதாவை தேடிட்டு போகும்போது முதல் தடவை அந்த லங்கையில சீதை கிடைச்சிட்டா அப்படிங்கிற பார்த்தார் இல்லையா, அந்த சமயத்துல சீதாயாக அவலோகனே, தர்ஷனேன்னு அர்த்தம், சப்தமி பக்தி. சீதாயாக அவலோகனே, சீதாயாக தர்ஷனே, யதா முதம் ததா, யதா எவ்வாறு முதம் சந்தோஷத்தை அடைந்தாரோ, ததா லேபே, லபுதாத்து அதனுடைய லீட்ல காரணம், லேபே லேபே லேபாத்தே லேபீரே அப்படின்னு வரும். எப்படி ஹனுமான் முதலாக சீதையை தேடும் பொழுது லங்கையில சீதையை பார்த்துட்டு சந்தோஷம் எத்தகைய சந்தோஷத்தை அடைஞ்சாரோ அதை போல சந்தோஷம் அடைந்தார். விசிஷ்ய சீதையா முக்தாஹாரேன ஹனுமான் பூஜிதா. ஹனுமான் யதா சீதாவலோகனே முதம் லேபே ததா லேபே அப்படின்னு ஸ்லோகத்துடைய யோஜனை. அடுத்தது, பிது சிம்ஹாசனம் பிராப்ய பிராத்ருபிஸ் சஹிதோ நகா விரராஜ ததா ராமஹ யதா விஷ்ணுஸ்திரிவிஷ்டபே. வீரராஜ, ரராஜ ரேஜதுஹு ரேஜுஹு, இதுவும் லிட்லகாரம் தான். ராஜு தீப்தௌ அப்படின்னு தாத்து. விரராஜ வி உபசர்க்க பூர்வகமான தாத்துவா இருக்கு லிட்லகாரத்துல. பிரகாசித்தார் அப்படின்னு அர்த்தம். யாரு பிரகாசிச்சார், ராமஹா ராமன். எப்படி பிரகாசிச்சார் அப்படின்னு கேட்டா, யதா திரிவிஷ்டபே விஷ்ணு விரராஜ ததா. யதா எவ்வாறு, விஷ்ணு அப்படின்னா இங்க இந்திரன் அர்த்தம் பண்ணிக்கணும். அவருக்கு அந்த பேர் இருக்கு அமரகோஷத்துல. விஷ்ணுர்லேகர்ஷப சதமன்யுர் திவஸ்பதி அப்படின்னு நேரடியா விஷ்ணு பதமே இந்திரனை சொல்றதா இருக்கு. அப்ப இங்க விஷ்ணு பதத்துக்கு என்ன அர்த்தம், இந்திரன் அர்த்தம். திரிவிஷ்டபே ஸ்வர்கே, திரிவிஷ்டப அப்படின்னு சப்தா.
திரிவிஷ்டபே ஸ்வர்கே ஸ்வர்க்கத்தில் விஷ்ணு இந்திரனானவர் யதா எவ்வாறு விரராஜ பிரகாசித்தாரோ ததா அவ்வாறு ராமஹா ராமன். அந்த ராமனுக்கு ஒரு விசேஷனம் என்னது? அனகஹா. அகஹ அப்படின்னு சொன்னா பாபம்னு அர்த்தம், பாபி. அனகஹான்னா குற்றமற்றவன். அகஸ் அப்படின்னு சொல்றோம், அந்த சப்தம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அகமருஷண சூக்தம் அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா? அந்த சூக்தத்துக்கு அப்படி பேருக்கு என்ன அர்த்தம் அதற்கு அப்படின்னு கேட்டா, அகம் மருஷயதி நாஷயதி, பண்ணின பாபத்தெல்லாம் போக்கிடுமா அந்த சூக்தம். அதனாலதான் அந்த சூக்தத்துக்கு என்ன பேரு? அகம் மருஷண சூக்தம். மருஷனம்னா நாசனம்னு அர்த்தம், பாபத்தை போக்கக்கூடிய. அது இதுலயே வந்து இந்த அபரங்கள் எல்லாம் அக அபனுத்தி ஹோமஹான்னு ஒரு அபனுத்தின்னு சொன்னாலும் தூரீகரணம் அர்த்தம். அதேதான். அனகா அத்புத சாரித்ரா வாஞ்சிதார்த்த பிரதாயினி அப்படின்னு அம்பா கூட சொல்றோம் இல்லையா? அந்த இடத்துல எல்லா இடத்தையும் இதுதான். அகஸ் அப்படின்னா பாபம்னு அர்த்தம். அனகஹா அகஹா அப்படின்னா பாபத்தை உடையவன், அனகஹா அப்படின்னா பாபமற்றவன், குற்றமற்றவன் அப்படின்னு அர்த்தம். அனகஹா குற்றமற்றவனான ராமன் எப்படி பிரகாசிச்சார் அதுவும் அப்படின்னு கேட்டா, பிதுஹு சிம்ஹாசனம் பிராப்ய. பிதுஹு ஷஷ்டி ஏகவச்சனம், தந்தையினுடைய சிம்ஹாசனத்தை, தித்தியா பக்தி ஏகவச்சனம், சிம்ஹாசனத்தை பிராப்ய அடைந்து, ஆப்ளு கதௌ அப்படின்னு தாத்து, அதுல பிரா உபசர்க்கம் வந்திருக்கிறதுனால பிராப்ய அடைந்து விட்டு. அது எப்படி? தனியா இல்லை, பிராத்ருபி சகிதா. பிராதா சப்தம் ருகாராந்த சப்தம், அதனுடைய திருத்தீயா பக்தி பகுவச்சனம் பிராத்ருபிஹி, சகோதரர்களோடு, சகிதா சேர்ந்தவராக, அனகஹா குற்றமற்றவரான ராமஹா ராமன், திரிவிஷ்டபே சொர்க்கத்தில் விஷ்ணு இந்திரனானவர் யதா விரராஜ எப்படி பிரகாசித்தாரோ ததா விரராஜ அப்படி பிரகாசித்தார் அப்படின்னு தெரியாது. அடுத்தது லக்ஷ்மணா அனுமதே ராமஹ யௌவராஜ்யம் து தத்தவான் பரதாயா பிரமேயாய பிராணான் பிரியதராய சஹ. இந்த இடத்துல நமக்கு வந்து தத்தவான் அப்படிங்கிறத கிரியாபதம். கொடுத்தான். யாரு கொடுத்தான்? ராமஹா தத்தவான். ராமன் தத்தவான். சரி, எதை கொடுத்தான்? யௌவராஜ்யம், யுவராஜ்யத்தை தத்தவான் கொடுத்தான். சரி, யாருக்காக கொடுத்தார்? பரதாய தத்தவான், பரதனுக்காக கொடுத்தார். சதுர்த்தி பக்தி ஏகவச்சனம். யௌவராஜ்யம் அப்படிங்கிறது த்விதியா பக்தி ஏகவச்சனம். சரி, பரதாய அப்படிங்கிறதுக்கு ஒரு விசேஷனம் அப்பிரமேயாய. பிரமேயா அப்படின்னா நம்மளுடைய புலன்களுக்கு தெரிந்து கொள்ள முடியக்கூடியது. அதான் நம்ம எப்படி சொல்லுவோம், அன்பிரடிக்டபிள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நம்மளால இப்படி இருக்கும் அப்படின்னு அளவீடு பண்ண முடியும். பிரமாத்தும் யோக்கியா பிரமேயா. பிரமாத்தும்னா என்ன அர்த்தம்? நம்முடைய ஞானத்துக்கு அது தெரிந்து கொள்ள முடியும், நம்முடைய ஞானத்துக்கு விஷயமாகும். ஒரு எல்லை என்ன அப்படின்னு தெரியும். அப்படி தெரியாது எதுவோ அதற்கு அப்பிரமேயான்னு பேரு. எல்லைகளே தெரிந்து கொள்ள முடியாது, அப்பேற்பட்ட வீரன் அர்த்தம். அவனுடைய அந்த பராக்கிரமத்தினுடைய எல்லை எது அப்படின்னு தெரிஞ்சுக்கவே முடியாதான். அப்பேற்பட்ட அப்பிரமேயாய. அப்பிரமேயா நம்ம இது விஷ்ணு கூட சொல்றோம், இந்த அப்பிரமேயா ஸ்வப்பிரகாஷா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதேதான் அது. அப்பிரமேயாய பரதாய, எல்லைகள் அற்ற அறிந்து கொள்ள முடியாத வீரனான பரதனின் பொருட்டு யௌவராஜ்யம் தத்தவான், யுவராஜ்யத்தை கொடுத்தான். யாரு? ராமஹா தத்தவான். அதையும் எப்பேற்பட்ட இன்னொரு விசேஷமும் இருக்கு முக்கியமா, பிராணாத்து பிரியதராய. இந்த பரதன் எப்பேற்பட்டவன்னு கேட்டா வெறும்னே அப்பிரமேயா மட்டும் இல்லை, ராமனுக்கு தன்னுடைய உயிரை காட்டிலும் மிக பிடிச்சவனா. பிராணாத்து பிரியதராஜ, பிராணனை காட்டிலும், பஞ்சமி பக்தி ஏகவச்சனம், பிராணாத்து பிராணனை காட்டிலும், பிரியதராய மிகவும் பிரியமானவனாகிய பரதனின் பொருட்டு சஹா ராமஹா யௌவராஜ்யம் தத்தவான். இங்கு இன்னொரு சின்ன விஷயம் என்னது?
லக்ஷ்மணானுமதேஹே, லக்ஷ்மண அனுமதியிலிருந்து பஞ்சமி பக்தியை வச்சுக்கணும். அனுமதேஹே, அவருடைய அனுமதியை பெற்றுக்கொண்டுன்னு அர்த்தம். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த யுவராஜ்ய பதம் அப்படிங்கிறது இவருக்கு அடுத்தாப்புல இருக்கிறவாருக்கு வந்து சேர வேண்டியது. லக்ஷ்மணனும் கூட தம்பி தானே இல்லையா? அவருக்கும் தம்பி தான், அவருக்கும் இளையவர் தான் யாரு? பரதர். அப்போ லக்ஷ்மணன் இருக்கும்போது பரதர் கொடுக்கறதா இருந்தா லக்ஷ்மணனை கேட்காம கொடுக்க முடியாது. அதனால லக்ஷ்மணானுமதே, லக்ஷ்மணனுடைய அனுமதியிலிருந்து அவர் பெற்றுக்கொண்டு அப்படின்னு அர்த்தம். பிராணாத் பிரியதர, அனுமதேன்னு விசர்க்கம் வரணும் பஞ்சமி பக்தி. இப்ப அனுமதினாலும் அனுமதிங்கிற மாதிரி தான் வரும். அனுமதிஹி இல்லையா? மதி சப்தம் போல சொல்ல வேண்டியது. மதேஹே மதிபியாம் மதிபியா பஞ்சமி பக்தி. அவர் அனுமதியிலிருந்து அப்படின்னு அர்த்தம், அனுமதியை பெற்றுக்கொண்டுன்னு அர்த்தம். வேற எந்த விபக்தி இங்க வச்சுன்னு பார்த்தா சரி வராது இல்லையா? லக்ஷ்மணானுமதேஹே, லக்ஷ்மணனுடைய அனுமதியிலிருந்து ராமஹா ராமன் பிராணாத் பிரியதராய அப்ரமேயாய பரதாய யௌவராஜ்யம் தத்தவான். ஸ்லோகத்துடைய யோஜனை. அடுத்தது சத்வாரஸ்தே மகாத்மானஹ சபார்யாஹ ரகு சத்தமாஹ கே சதாரஹ யதா சந்திரஹ ததா ரேஜுஹு ஸ்வபத்தனே. நம்ம இந்த விரராஜன்னு பார்த்தோம் இல்லையா? லீட்லகாரத்தினுடைய பிரதம புருஷ ஏகவச்சனம், அதனுடைய பகுவச்சனம் தான் இது. ரராஜ ரேஜதுஹு ரேஜுஹு. பிரகாசித்தார்கள். யாரு பிரகாசித்தார்கள்? சத்வாரஹா தே மகாத்மானஹ, மகாத்மா மகாத்மானோ மகாத்மானா. இங்கேயும் மகாத்மா அப்படின்னு பார்த்தா என்ன அந்தம் சொல்ல முடியாது. அப்புறம் திவச்சனம் பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். மகாத்மா மகாத்மானோ மகாத்மானஹ, நகாராந்த சப்தா, ஆத்மா ஆத்மானோ மாதிரி. மகாத்மானஹா பெரியவர்கள் அர்த்தம், உயர்ந்தவர்கள். யார் இவர்கள்? சத்வாரஹா தே, அந்த 4 பெயர். சபார்யாக, மனைவியுடன் கூடியவர்களாக. யார் அவர்கள்? ரகு சப்தமாக, ரகுவம்சத்தினுடைய சிரேஷ்டர்கள். அவர்கள் ஸ்வபத்தனே, தங்களுடைய ஊரில், அதாவது அயோத்தியாவில். ரேஜுஹு பிரகாசித்தார்கள். எதை போல? யதா எவ்வாறு, சந்திரஹா சந்திரன், கே கம் அப்படின்னா ஆகாசம்னு அர்த்தம். கே அப்படின்னா ஆகாசத்தில். நம்ம இந்த ககஹான்னு ஒரு பதம் பார்த்திருப்போம் இல்லையா? கே கச்சதி இது ககஹா, பறவைக்கு பேர். கே ஆகாசத்தில். சதாரஹ, தாரா அப்படின்னா நட்சத்திரம் அர்த்தம். நட்சத்திர மிருக்ஷம் பம் தாரா தாரகாப்யுடுவா ஸ்திரியா அப்படின்னு அமரகோஷத்துல வரும். தாரா அப்படின்னா நட்சத்திரம். தாராக்களுடன் கூடியவன் சதாரஹ, நட்சத்திரத்துடன் கூடியவன். யாரு? சந்திரன். எப்படி நட்சத்திரங்களுடன், நட்சத்திரங்கள் சந்திரனுடைய மனைவின்னு சொல்றது உண்டு இல்லையா? கிருத்திகா முதலிய நட்சத்திரங்கள். அதை மனசை வச்சு சொல்றார். நட்சத்திரங்களுடன் எப்படி சந்திரனானவர் ஆகாயத்தில் பிரகாசிக்கிறாரோ அத போல இவர்கள் மனைவிமார்களுடன் ஸ்வபத்தனை, தங்களுடைய ஊரில் பிரகாசித்தார்கள் அப்படின்னு இதுவரையில் பட்டாபிஷேக வர்ணனை. இதுக்கப்புறம் பிரார்த்தனை என்னது? யஸ்து தாசரதிர் பூத்வா ரணே ஹத்வா ச ராவணம் ரரக்ஷ லோகான் வைகுண்டா சமாம் ரக்ஷது சின்மயா. யஹா, யார் ஒருவர், விஷ்ணுவானவர், தாசரதிர் பூத்வா, தாசரதியாக, தசரதருடைய பிள்ளையாக பிறந்து, தசரதஸ்ய அபத்தியம் புமான் தாசரதி, தாசரதியாக இருந்து கொண்டு, தசரதருடைய பிள்ளையாக பூத்வா ஆகிவிட்டு, அவதரித்து விட்டு, ரணே யுத்தத்தில், ராவணம் ராவணனை ஹத்வா கொன்று விட்டு, லோகான், லோக சப்தத்துக்கு ஜனஹான் அர்த்தம். லோகான் ஜனான், ஜனங்களை, ரரக்ஷ காப்பாற்றினாரோ, வைகுண்டா வைகுண்டவாசியான விஷ்ணுவானவர், சின்மயா ஞானஸ்வரூபியாக இருக்கக்கூடியவர். இல்ல ஜலமயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? மயட் பிரத்யா, ஒரே ஜலமா இருக்குன்னா ஜலம் நிரம்பியதா இருக்குன்னு அர்த்தம். அது போல சின்மயான அர்த்தம், சித் ஸ்வரூபியா இருக்க, ஞானஸ்வரூபியா இருக்கக்கூடியவர்.
சித்ஸ்வரூபியாக இருக்கக்கூடிய வைகுண்டா, அந்த வைகுண்டத்தில் இருக்கக்கூடியதான விஷ்ணுவானவர் யார் மக்களை காப்பாற்றினாரோ சஹா அவர் மாம் என்னை ரக்ஷது காப்பாற்றட்டும் அப்படின்னு பிரார்த்தனா. இது ஸ்ரீ ராமோதந்தாத் உத்ருதம். இந்த ஸ்லோகங்கள்லாம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது? ராமோதந்தாத், ராமோதந்த காவியத்திலிருந்து உத்ருதம் எடுக்கப்பட்டது. மங்கள ஸ்லோகா இது முடிஞ்சிட்டுங்கிறதுனால மங்கள ஸ்லோகங்கிறது மங்களம் கோசலேந்திராய, கோசலேந்திர இந்திரனாக இருக்கக்கூடியதான இந்த ராமன் பொருட்டு மங்களம் உண்டாகட்டும். மகனீய குணாப்தயே, மகனீயன்னா உயர்ந்ததான அப்படின்னு அர்த்தம். உயர்ந்ததான குணங்களின் கடல், குணக்கடல் அவரின் பொருட்டு மங்களம் உண்டாகட்டும். சக்கரவர்த்தி தனூஜாய, சக்கரவர்த்தியின் பிள்ளையாக இருக்கக்கூடியதான ராமனின் பொருட்டு மங்களம். சார்வபௌமாய, எல்லா பூமிக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய அவரின் பொருட்டு மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோக அம்சம் முடிஞ்சிருக்கு. இதுல இருந்து வரக்கூடியதான கேள்விகளை நாம அடுத்த பாடத்திலான தின தினத்துல பார்க்கலாம். மங்கள ஸ்லோகா. வாகீஷா அத்யா சுமனசஹ சர்வார்த்தானாமுபக்ரமே யம் நத்வா கிருதகிருத்யா ஸ்யுஹு தம் நமாமி கஜானனம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணுः குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः.